பிரான்சில் கடந்த வாரம் பதிவான கடுமையான வெப்ப அலைக்கு பின்னர் திங்கட்கிழமை முதல் வானிலை லேசாக குளிர ஆரம்பித்துள்ளது. எனினும் வீடுகளின் உட்புறம் இன்னும் வெப்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. வார இறுதியில் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்பதால் வீடுகளை குளிர்விக்க கிடைக்கும் இந்த குறுகிய கால அவகாசத்தை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கடுமையான வெப்பத்திற்கு பின் வீடுகள் முழுமையாக குளிர்ச்சியடைய பொதுவாக 3 முதல் 5 நாட்கள் வரை ஆகும் என்று கட்டட வெப்ப இயக்கவியல் ஆராய்ச்சியாளர் கூறியுள்ளார். நகர்ப்புறங்களில் உள்ள கான்கிரீட் மற்றும் கல் சுவர்கள் அதிக வெப்பத்தை உறிஞ்சி சேமித்து வைத்துக் கொள்கின்றன. இந்த நிகழ்வு காரணமாக வீடுகளுக்குள்ளும் வெப்பம் தொடர்ந்து வெளிப்படுகிறது. மரத்தாலான வீடுகள் விரைவாக சூடானாலும் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் அடர்த்தியான கான்கிரீட் கட்டடங்கள் வெப்பத்தை அதிக அளவில் உறிஞ்சி வைப்பதால் அவற்றை குளிர்விப்பது சவாலாக உள்ளது. தற்காலிகமாக குளிர்ச்சியான இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வீட்டின் ஜன்னல்களை திறந்து காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். வெயில் ஏறும் நேரங்களில் சுவர்கள் மற்றும் ஜன்னல்களை அடைத்து வெப்பத்தை தவிர்க்க வேண்டும். வெப்பம் அதிகமாக இருக்கும் பகல் நேரங்களில் வீட்டின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை தாழ்பால் போட்டு மூடி திரைச்சீலைகள் மற்றும் ஜன்னல்களை பயன்படுத்தி சூரிய ஒளி உள்ளே வராமல் தடுத்து பாதுகாக்க வேண்டும். வரவிருக்கும் நாட்களில் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் வீடுகளை முன்கூட்டியே குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள தேவையான தற்காப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது அவசியமாகும்.